எல்லாருமே ஒரு 18,000 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கேன். சோ அங்க ஒரு இந்த மாதிரி ஒரு நிறுவனம், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த ஊருக்கு ரொம்ப நிச்சயமா கிடைச்சது ஒரு பாக்கியம். அதை தவிர இந்த ஊருக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டம். உங்களை தேடி இப்ப வாய்ப்புகள் ரெஸ்பான்ஸ் ஷீட்டா வரப்போகுது. கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. உங்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எழுதி கொடுங்க. அதுல உங்க மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். அதோடு கூட 100 rupees கொடுத்து விடணும். இப்ப அந்த கிளாஸஸ் ஒன்லி சாட்டர்டே அண்ட் சண்டே தான், இந்த மாதிரி நாள்ல தான் நடக்கும். வீக்கெண்ட்ல சாட்டர்டே அல்லது சண்டே வாரத்துக்கு ஒரு முறை 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். சோ ஸ்கூல் டேஸ்ல நடக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் எங்க நடக்க போகுது இந்த கிளாஸஸ்னா குளோபல் ஸ்கூல்ல தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் குளோபல் ஸ்கூல்ல இருக்கிறவங்களை தவிர வெளியாட்களும் படிக்கலாம். வெளியாட்களும் அதுல சேர்ந்து படிக்கலாம். இப்ப ஒருத்தர் கேட்டார், குளோபல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும்தான் இதுல சேர்ந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. குளோபல் ஸ்கூல்ல இருக்கிறவங்களை தவிர வெளியில படிக்கிற குழந்தைங்களும் இதுல சேர்ந்துக்கலாம். 3 வருஷத்துல இந்த குழந்தைங்க எல்லாரும் கோர்ஸ் முடிக்க போறாங்க. மிகப்பெரிய ஜீனியஸ் ஆக போறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கும்போது நம்மளெல்லாம் அவங்க பார்க்க முடியுமான்றது தெரியல. ஆனா நாம முதல்ல நின்று அவங்களோட ஒரு போட்டோ இன்னைக்கே நான் நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிரெயினோ பிரெயின் அண்ட் காங்கேயம் ஒரு பெரிய கிளாப்ஸ். குட். இந்த செஷன் பாத்தீங்க, டெமோ எல்லாமே பாத்தீங்க இல்லையா? உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருந்தது? Multiplication of 3 numbers with 1 number. Multiplication 3 into single digit பிடிச்சிருந்தது. வெரி குட். கிளாப்ஸ். சார் ஸ்பீடா போறது பிடிச்சிருந்துச்சு. ஸ்பீடா செஞ்சது பிடிச்சிருந்தது. வெரி குட். சார் சப்ட்ராக்ட் பண்ணது பிடிச்சிருந்தது. வெரி குட். மல்டிப்ளிகேஷன் பிடிச்சிருந்தது. ஓகே, வெரி குட். சார் 1 minute 4 sum போடுங்க சார். ஒரு நிமிஷத்துல 4 சம் போட்டிருந்தாங்க, அது பிடிச்சிருந்தது. ஓகே. அடிஷன் பண்ணது பிடிச்சிருந்தது. டிவிஷன் போடுறது பிடிச்சிருந்தது. டிவிஷன் போடுறது பிடிச்சிருந்தது. வெரி குட். டிவிஷன் போடுறது பிடிச்சிருந்தது. ஓகே, வேற? பார்த்ததுமே உடனே ஸ்பீடா போடுறாங்க, அது பிடிச்சிருந்தது. ஓகே. இவ்ளோ சீக்கிரமா சம்ஸ் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட். இவ்வளவு சீக்கிரமா சம்ஸ் போடுறது பிடிச்சிருந்தது. வெரி குட். ஸ்பீடா போடுறது பிடிச்சிருந்தது. வெரி குட். டிவிஷன் ஸ்பீடா போறது பிடிச்சிருந்தது. வெரி குட். மல்டி டாஸ்கிங் பிடிச்சிருந்தது. வெரி குட். எனி அதர்? போத் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் போறது பிடிச்சிருந்தது. ரெண்டுமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ஓகே. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி காங்கேயன் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. இவ்வளவு நல்லா கவனிச்சிருக்காங்க. நம்ம சொல்றதை விட ஃபீட்பேக் அவங்க நிறைய கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பேர் இந்த மேடையில தைரியமா தங்களுடைய கருத்துக்களை டிஃபரெண்ட் ஐடியாஸ், ஒரு குழந்தைக்கும் ஈச் சைல்டு வில் ஹேவ் எ யூனிக் குவாலிட்டி. அதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு தனி திறமை இருக்கு. அது ஒரு விஷயத்த கவனிச்சிருந்தது. ஓகே, வெரி குட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிரெயினோ பிரெயின் இன் காங்கேயத்தோட ஒரு சின்ன போட்டோ நம்ம எடுத்துக்க போறோம். எஸ், ரெடி? ஓகே, அப்படியே இருக்கணும். யாரும் மேடையில போக வேண்டாம், அப்படியே இருங்க. இப்போ அந்த நம்ம கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை ஹோல்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபர் யாருக்கு வரப்போகுது, செகண்ட் யாருக்கு வரப்போகுது, அதை சொல்ல போறோம். சில ஆடியன்ஸ் பேரண்ட்ஸுக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ஓகே சார், நீங்க உங்க நேம் சொல்லுங்க. கிருஷ்ணன். ஓகே. ஆக்சுவலா நான் இது உங்களோட பிரெயினோட இந்த காங்கேயம்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. பேசிக்கா அபாக்கஸோட சென்டர்ஸ் இங்க இருந்துச்சு. இப்போ அவ்வளவா அந்த சென்டர் கூட அவ்வளவு ஃபைன் ஆகல. ஓகே. சோ அபார்ட் ஃப்ரம் அபாக்கஸ் இந்த உங்க மல்டி டாஸ்கிங் அண்ட் NLP இது எல்லாத்தோட இந்த சென்டர் வர்றது வி வெல்கம் இட். கண்டிப்பா, தேங்க்யூ. இப்ப அபாக்கஸ் நிறைய சிஸ்டம் நம்மளை சுத்தி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒன்லி அபாக்கஸ் ஏகப்பட்ட கிளாஸ் நடக்குது. நம்ம அபாக்கஸ் மட்டும் பண்ணல,
அபாக்கஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி டோல்ட் யூ, இது ஒரு பிரெயின் ஜிம் டூல் தான். இது மொத்தமா 30 மாசம் நடக்க போகுது. ஒரு லெவல்ங்கிறது 3 மாசம், 10 லெவல் இருக்கு. சோ 30 மாசம், 2.5 வருஷம் இந்த கோர்ஸ் நடக்க போகுது. அதுல படிப்படியா இந்த குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிக் டோஸ்ன்னு பார்த்திருப்பீங்க, கேட்டிருக்கீங்க இல்லையா? அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு தேவையானது உடனே வந்ததுமே ஒரு பெரிய இது இல்லாம சிம்பிளிஃபைடா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கான்சென்ட்ரேஷன் பண்றது எப்படி, இமேஜினேஷன் பண்றது எப்படி, அதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டா கொடுக்க போறோம். வாரம் ஏதாவது ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. குரூப் டிஸ்கஷன் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய காலேஜ்ல ஒரு பெரிய ஐஏஎஸ் ட்ரைனிங்ல எல்லாம் என்னெல்லாம் கொடுக்க போறாங்களோ அதெல்லாம் கூட நம்ம இப்ப இங்க கொடுக்க போறோம். சோ என்ன செய்ய போறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளா இருக்கும். அவங்களுக்கு தகுந்த டாபிக் வேற இருக்கும், இவங்களுக்கு தகுந்ததா இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே என்னன்னா நெட்ல போனா எல்லாமே கிடைக்குது. அதெல்லாம் யாரும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்க எழுதி கொடுக்க கூடாது. ஒரு டாபிக் கொடுத்து ஏதாவது ஒரு 4 லைன் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா உடனே போய் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருக்கலாம், அப்பாவுக்கு நேரா அந்த டெஸ்ட் வச்சிருக்கலாம். நான் இந்த குழந்தைங்களுக்கு தான் வைக்கிறேன். நம்ம வீட்டுல அவங்க உடனே அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல போயிட்டு டவுன் பண்றோம். மகாத்மா காந்தியை பத்தி ஒரு கட்டுரை வேணும்னு வச்சுப்போம். உடனே மகாத்மா காந்தின்னு கேட்டா பக்கம் பக்கமா வருது. அதை பிரிண்டரை கொண்டாந்து போட்டு கொண்டாந்து கையில கொடுக்கறதுக்கு நம்ம இந்த கோர்ஸ் நடத்தல. அவங்களா எழுதிட்டு வரும்போது நிறைய தப்பு தவறுகள் இருக்கும். அதை கரெக்ட் பண்ண போறோம். அவங்கள படிக்க சொல்ல போறோம். ஒருத்தவங்க படிச்சப்பறம் டீமா பிரிக்க போறோம். டீமா பிரிக்கும் போது ஒரு ஆளை லீடரா அதுல போட போறோம். அவர் என்ன பண்ண போறாரு, அந்த 4-5 பேருடைய கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரீஃப் பண்ணி அவர் ஒரு இது கொடுக்க போறாரு, கட்டுரை மாதிரி கொடுக்க போறாரு. இன்னொரு டீம்ல இவங்க சொல்லாத விஷயத்த அவங்க சொல்லணும். இன்னும் சொல்ல போனா மகாத்மா காந்தியா இருக்கலாம் அல்லது டாக்டர் அப்துல் கலாமா இருக்கலாம். எதையுமே சாதாரணமா அவர் இந்த வருஷம் பிறந்தாரு, இந்த மாதிரி பதவியில இருந்தாரு, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ அவர்களை பற்றி தெரியாத புதிய கருத்துக்களை தான் நம்ம கொடுக்க சொல்ல போறோம். இதுக்கான பயிற்சிகளை நம்ம எப்படி செய்யணும், எப்படி கேதர் பண்ணணும். இப்போ ஒரு ஏதோ விஷயத்த நம்ம டாபிக்க கொடுக்கும் பொழுது அவங்க புக்கை போய் தேடி படிக்கணும். அதுக்காக தான் அது மாதிரி வைக்கிறோம். அது மாதிரி வெக்காபுலரி டெஸ்ட் இருக்கு. வெக்காபுலரி டெஸ்ட்ல ஒரு வார்த்தை எழுத சொல்ல போறேன். ஏல கமெண்ட்ஸ் பண்ற மாதிரி பிகினிங் ஆகிற மாதிரி ஒரு 10 வார்த்தை எழுதுங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் எழுதக்கூடாது. புதுசா வார்த்தை எழுதணும். அப்போ அதுல ஸ்பெல்லிங் டெஸ்ட், மீனிங் டெஸ்ட் எல்லாமே அதுல சொல்லி தர போறோம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்க போது கிளாஸ் ஒன்லி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் 2 மணி நேரம் நடக்க போகுது. சண்டேஸ்ல மார்னிங் 9 o'clock பேட்ச் ஆரம்பிக்கும். 9 to 11 ஒரு பேட்ச் இருக்கும். அதுக்கு அடுத்த பேட்ச்னா 11 to 1 இருக்கும். அதுக்கு அடுத்த பேட்ச் இருந்தா 2 to 4, அதுக்கு அடுத்தது 4 to 6. சோ சண்டேல மட்டும் 4 பேட்ச் நடக்கும். உங்களுக்கு எந்த பேட்ச்ல சூட் ஆகுதோ, டைம் சூட் ஆகுதோ அதுல ஜாயின் பண்ணிக்கணும். முன்னாடியே அதை சொல்லிடணும். அதே மாதிரி கிளாஸ்ல 40-50 பேர் ஒரு கிளாஸ்ல எல்லாம் செய்ய மாட்டோம். 40 பேர் 50 பேருங்கிறது ஸ்கூல் மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி ஆகாது. இதுல அதிகபட்சமா ஒரு 15 பேர் தான் இதுல வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் ரூம்ல. சோ அந்த மாதிரி இருப்பாங்க. சோ 1 to 1 நிறைய சொல்லி தர முடியும். ஒரு ஆள் தனியா அவரை கவனிக்க முடியும். ஏதாவது சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு சண்டே அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண முடியலன்னா ஒரு கிளாஸ் பேக்கப் கிளாஸ் வைப்போம். அது வீக் டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளார ஈவினிங் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் 5 to 7 ஈவினிங் அதுல பேக்கப் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். விட்டு போன சண்டே கிளாஸ் விட்டு போச்சுன்னா அதை பேக்கப் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிக்கலாம். சாட்டர்டேல இருந்ததுன்னா அது ஒரே ஒரு செஷன் தான் இருக்கும். ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் 5 to 7 இருக்கும். சில இடங்கள்ல இப்ப 4 பேட்ச் சண்டே இருக்கும், ஒரு பேட்ச் சாட்டர்டே ஈவினிங் இருக்கும். சோ நீங்க சாட்டர்டே கிளாஸுக்கு வந்தா வாரத்துல ஒரு கிளாஸ் தான் 2 hours தான் ஒரு ஆளுக்கு. சோ அது ஐதர் ஆன் சாட்டர்டே ஆர் ஆன் சண்டே. இல்ல சண்டே மட்டும் தான் இந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா அந்த சண்டே கிளாஸ் மட்டும் வந்தா போதும். ஆப்சென்ட் ஆனவங்க பேக்கப் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோ போக போக உங்க எல்லாருக்குமே இது இந்த கோர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல வெக்காபுலரி டெஸ்ட் இருக்கு, டிராயிங் இருக்கு. இப்ப மிரர் இமேஜ் அப்படி இருக்கு. இப்போ ரைட் சைடுல ஒரு பிக்சர் இருக்கு, ஒரு ஹார்ஸோட ஃபேஸ் ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஒரு டைம் தருவோம், அந்த டைம் லிமிட்டுக்குள்ளார அதை லெப்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி வரையணும். மிரர் இமேஜ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும், லெப்ட் ரைட் மாத்தி வரைகிற மாதிரி. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பேஸ்டா இருக்கும், ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை தான் இதுல சொல்லி தரப்போறோம். அபாக்கஸ் அது ஒரு பார்ட் தான். அது தவிர மெயினா நம்ம அபாக்கஸ் மட்டும் சொல்லி தரதுன்னா நிறைய கோர்சஸ் நடக்குது. ஈவன் ஃபார் 100 rupees they are teaching abacus. நம்ம அது மட்டும் சொல்லி தர போறதில்ல.
இது ஒரு பவர் பேக்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு கிறிஸ்பா அந்த விஷயத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளார எப்படி சொல்லலாமோ அது மட்டும்தான் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். போக போக டீடைல்டா ட்ரைன்டு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல என்ன செய்வோம்னா டாக்டர்கிட்ட போவோம். ஒரு ஃபீவர், நான் டாக்டர்கிட்ட போய் உட்கார்றேன், அவர் மெடிசன் எழுதி கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு 10 நாளைக்கு மெடிசன் எழுதி தருவாரு. பக்கத்துலயே மெடிக்கல் ஷாப்புக்கு நான் வந்தது என்ன செய்வேன், யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. 5 நாளைக்கு மெடிசன் வாங்குவோம். வெரி குட், இவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. என்னன்னா மருத்துவர் அதுக்காக படிச்சுட்டு வந்திருக்காரு, அவருக்கு தெரியும் இந்த நோய்க்கு இவ்வளவு மெடிசன் தேவை, இத்தனை நாள் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா நான் என்ன செய்வேன், வெளியில வந்ததும் 2 நாளைக்கு கொடுங்க, அவர் ஒரு வாரத்துக்கு எதுனா 3 நாளைக்கு கொடுங்க, அதை பாதி ஆக்குவோம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த கோர்ஸுமா இருந்தாலும் எந்த